ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ருசியான மாங்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி தான். அதுக்காக நான் மாங்காய் தனியாக சேர்த்தாமல் அது கூடவே கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நாட்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்னதாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். பெரிய கத்திரிக்காய் முத்தினதெல்லாம் சேர்த்தக்கூடாது. மாங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். கிளிமூக்கு மாங்கான்னு கேட்டோன்னா கிடைக்கும். இந்த சீசனில் மட்டும்தான் இது நமக்கு கிடைக்கும். இந்த மாங்காயில் சாம்பாரோ பச்சடியோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற மாங்காயை காட்டிலும் இந்த மாங்காயில் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதனால் இந்த மாங்காயில் சாம்பாரோ பச்சடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மாங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தோலோடு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாங்கொட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதை சாம்பாரில் அதோட விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். அப்படி வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதை தனியாக வச்சுருங்க. இதை போட்டாலும் சாம்பார் வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி இது போட போகிறதில்ல. இப்போ குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு இதில் நம்ம வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பருப்பு வெந்து வரும்போது நமக்கு மூடியிலலாம் வந்து படாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வரும். இப்போ நான் 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மத்து வச்சு கடைய தேவையே இல்லை, அந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. கையில் வச்சு இந்த மாதிரி மசிச்சோன்னாலே நல்லா மசிஞ்சு வருது பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா தான் எப்போயுமே சாம்பார் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு குழிக்கரண்டியை பின்னாடி சைடு திருப்பி இந்த மாதிரி நல்லா 4-5 தடவை மசிச்சு விட்டோன்னாலே இதுக்கு நல்லா அழகாக மசிஞ்சு வந்துடும் பாருங்கள். நமக்கு மத்து தேவையே படாது. நல்லா மசிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் நாம் பருப்பு வேக வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்புள்ள சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் உள்ள சேர்த்துக்கிறேன். இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சி கொஞ்சமாக கொதிக்கும்போது நாம் கத்திரிக்காயை கட் பண்ணி அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை சேர்த்துருக்கேன். ஏன்னா மாங்காயும் நமக்கு சீக்கிரமாக தான் வெந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம கத்திரிக்காயும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சாச்சு. கத்திரிக்காயும் நமக்கு வெந்துருச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாங்காயோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பாருக்கே தனியான ஒரு ருசி கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாங்காய் சாம்பாரை செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறேன். இந்த சீசனில் தான் நமக்கு இது கிடைக்கும். அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் இது நல்லா நமக்கு குக் ஆகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மாங்காய் வந்து ஒரு அளவுக்கு நமக்கு வெந்திருக்கும். பாதி வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில். இப்போ நாம் தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம புளி எதுவும் இதுக்கு சேர்த்த போகிறதில்ல. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். நமக்கு வந்து மாங்காயிலே புளிப்பு சுவை இருக்கும். அதனால தான் நம்ம புளி தனியாக சேர்த்தலை.
தக்காளியை கூட அதனால தான் கடைசியாக சேர்த்துறோம். நமக்கு மாங்காயில் எந்த அளவுக்கு புளிப்பு ஏறி இருக்குன்னு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தக்காளியை சின்னதாகவோ பெருசாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துனதுக்கப்புறம் மூடி போட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு, மாங்காயும் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இதை விட அதிகமாக நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா மாங்காய் ஃபுல்லாகவே நமக்கு கரைஞ்சிரும். அப்புறம் அந்த தோல் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் மாங்காய் வந்து குக் ஆனதும் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காய்கறி எல்லாம் வெந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நாம் சாம்பாரை தாளித்து கொட்ட போகிறோம். அதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், கடுகு 1 ஸ்பூன் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 4 எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா குக் ஆகணும். வெங்காயம் குக் ஆனதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், 2 நிமிஷம் அதை வதக்கி விட்டால் போதும். ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம சாம்பாரில் கொட்டிடலாம். நம்ம தாளிப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை உள்ளே சேர்த்துடலாம். இந்த சாம்பாருக்கு இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட ருசியான மாங்காய் சாம்பார் சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.